Hi friends, in this class we will talk about reconciliation of financial profit and costing profit chapter. Sum number 8 okay. So sum number 8 என்ன கொடுத்திருக்காங்க. So இந்த sumல வந்து பாத்தீனா இதுல ஹைலைட் ஆன பாயிண்ட் பார்த்தா எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. So நார்மலா போடக்கூடிய அந்த reconciliation statement நம்ம வந்து டிஃபரண்டா memorandum reconciliation சொல்லி நம்ம horizontal format நம்ம போட போறோம். ஓகேங்களா. So horizontal format ledger format நம்ம வந்து போட போறோம். So memorandum reconciliation statement பார்த்துட்டு நீங்க இது என்ன புதுசா இருக்குது அப்படினு சொல்லிட்டு டிஃபரண்டா இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துறாதீங்க. ஈஸி தான். ஓகேங்களா. ஒண்ணுமே இல்ல. கிரெடிட் சைடுல நீங்க இன்கம் போடுவீங்களா. சோ கிரெடிட் சைடுல நீங்க ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டை நீங்க ஓபன் பண்ண போறீங்க. டெபிட் சைடுல உங்களுக்கு வந்து பேலன்சிங் ஃபிகர் கிடைக்கும். சோ அதான் உங்களோட காஸ்டிங் ப்ராஃபிட். ஓகேங்களா. சோ ஆட் பண்ண வேண்டிய ஐட்டம் ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டை நீங்க என்னலாம் ஆட் பண்ணுவீங்களோ அதை ஃபுல்லா நீங்க கிரெடிட் சைடுல நீங்க போட போறீங்க. எதெல்லாம் லெஸ் பண்ண போறீங்களோ அதெல்லாம் டெபிட் சைடுல நீங்க போட போறீங்க. சோ உங்களுக்கு பேலன்சிங் ஃபிகர் வந்து என்னவா இருக்கும்? காஸ்டிங் ப்ராஃபிட்டா வரும். ஓகேங்களா. So இதான் memorandum reconciliation. நார்மலா reconciliation statementல financial profit நம்ம ஓபன் பண்ணுவோம். அதுல add items ஃபுல்லா நம்ம ஆட் பண்ணுவோம். less items ஃபுல்லா நம்ம less பண்ணுவோம். சோ கடைசி வரக்கூடிய balancing figure தான் உங்களோட costing profit-ஆ கிடைக்கும். இங்கே அதே தான் நம்ம பண்ண போறோம். financial profit-ஐ நம்ம credit side-ல போடுறோம். சோ credit side-ல ஃபுல்லா நம்ம add items எல்லாம் போட்டு credit side-ல நம்ம ஆட் பண்றோம். debit side-ல less items-லாம் நம்ம போடுறோம். சோ உங்களுக்கு balancing figure கிரெடிட்டுக்கும் டெபிட்டுக்கும் உள்ள அந்த பேலன்சிங் ஃபிகர் அந்த டிஃபரன்ஸ் பண்றப்போ வரக்கூடிய பேலன்சிங் ஃபிகர் வந்து காஸ்டிங் ப்ராஃபிட்டா கிடைக்கும். இதுதான் மெமரண்டம் ரீகன்சிலியேஷன் அக்கவுண்ட். ஓகேங்களா. அவ்வளவுதான். சம்ல நீங்க பெருசா வேற எதுவும் ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் பார்த்தா அதே கான்செப்ட் தான் இதுலயும் வரப்போகுது. பட் என்னன்னா நீங்க ஃபார்மேட்டிக்கலா லெட்ஜர் ஃபார்மேட்ல மெமரண்டம் ரீகன்சிலியேஷன் அக்கவுண்ட்ல நீங்க போட போறீங்க ஹரிசாண்டல் ஃபார்மேட்ல. அவ்வளவுதான். ஓகேங்களா. ஸோ மற்றபடி எல்லாமே ஈஸி தாங்க. So in the sum easy the financial profit and loss account of a manufacturing company for the year ended 31st March 2021 is given below. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் உள்ள ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. 31st March 2021 இது வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஓகேங்களா. ஓகே. ஸோ ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக்ல 3 டைப்ஸ் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ரா மெட்டீரியல், ஃபினிஷ் குட்ஸ் அண்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். க்ளோசிங் ஸ்டாக்லையும் 3 டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ், வேஜஸ், எலக்ட்ரிக் பவர், கிராஸ் ப்ராஃபிட், கடைசியாக வரக்கூடிய பேலன்ஸ் ஃபிகர் வந்து கிராஸ் ப்ராஃபிட்டாக வரும். ஸோ அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர், செல்லிங் எக்ஸ்பெண்டிச்சர், பேட் டெப்ட்ஸ் இது ஒன்லி ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் மட்டும் தான் வரும். காஸ்ட் அக்கௌண்ட்டில் பேட் டெப்ட்ஸ்லாம் வராது. ஓகேங்களா. பேட் டெப்ட்ஸுங்கிறது என்னது? டெட்டார்ஸுக்குள்ளது. ஓகேங்களா. டெட்டார்ஸு காஸ்ட் அக்கௌண்ட்டில் வருமா? வராது. அப்போ அது ரிலேட்டட் எதுவுமே வராது. ஓகேங்களா. ஸோ பேட் டெப்ட்ஸ் வந்து வராது. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட்டு நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் நெட் ப்ராஃபிட். ஓகேங்களா. ஓகே. ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 1,32,400 வந்திருக்கு. காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த கன்சர்ன்ஸ் ஓன் நெட் ப்ராஃபிட் ஆஃப் 1,32,200. காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ப்ராஃபிட் காஸ்டிங் ப்ராஃபிட் வந்து 1,32,200 கொடுத்துருக்காங்க. இட் இஸ் சீன் தட் த காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இஸ் டிரைவ்ட் அட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபிகர்ஸ் ஃபர்னிஷ்ட் பிலோ. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து காஸ்டிங் ப்ராஃபிட் வந்து கீழே என்னங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், ஃபினிஷ் ஸ்டாக் அண்ட் ரா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எல்லாம் சேர்த்து 90,800. சூப்பர். எல்லாத்தையும் சேர்த்து அவங்க கொடுத்துட்டாங்க. இல்லை நம்ம ஒவ்வொரு ஐட்டமுக்கும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா. ஒவ்வொரு ஐட்டமுக்கும் ரா மெட்டீரியல் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்புறம் ஃபினிஷ் குட்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா காஸ்ட் அக்கௌண்டிங்கில் உள்ள இன்ஃபார்மேஷன் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ரா மெட்டீரியல், ஃபினிஷ் ஸ்டாக், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் 3க்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்லேயும் வந்து பார்த்தா 3க்கும் சேர்த்து நீங்கள் எடுக்க போகிறீங்க. ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம ரீகன்சைல் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து டோட்டலாக காஸ்டிங்கில் உள்ள ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 90,800 கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டிங்கில் இருக்கக்கூடிய க்ளோசிங் ஸ்டாக் வந்து டோட்டலாக ஓகேங்களா. ஸோ டோட்டல் மீன்ஸ் ரா மெட்டீரியல், ஃபினிஷ் ஸ்டாக், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் 3 சேர்த்து 69,500 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் மிசலேனியஸ் ரெவன்யூ நாட் கன்சிடர் இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் எடுத்திருக்காங்க. மிசலேனியஸ் ரெவன்யூன்னு சொல்லிட்டு இந்த இருக்குது பாருங்கள். மிசலேனியஸ் ரெவன்யூனா இதர எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ரெவன்யூ. ஓகேங்களா. ஸோ எக்ஸ்ட்ரா ரெவன்யூ மீன்ஸ் அதர் இன்கம்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த அதர் இன்கம்ஸ் வந்து 26,800 ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இது காஸ்ட் அக்கௌண்டிங்கில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மிசலேனியஸ் ரெவன்யூ காஸ்ட் அக்கௌண்டிங்கில் எடுப்போமா சொல்லுங்கள்? காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஒன்லி ஒரே ஒரு ரெவன்யூ மட்டும் தான் எடுப்போம். என்னென்னா சேல்ஸு. அதை தாண்டி வேறு எதுவுமே நம்ம எடுக்க மாட்டோம். ஓகேங்களா. ஸோ அதை அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ மிசலேனியஸ் ரெவன்யூ காஸ்ட் அக்கௌண்டிங்கில் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் மட்டும் தான் எடுப்போம். காஸ்ட் அக்கௌண்டிங்கில் எடுக்க மாட்டாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சரும் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினான்ஸ் நேச்சராகவும் இன்வெஸ்டிங் நேச்சராகவும் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் எடுக்கலை. ஓகேங்களா. ஓகே.
ஸோ இதை நீங்கள் கிறிஸ்பி இன்ஃபர்மேஷன் நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள். நெட் ப்ராஃபிட் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் பேஸில் 1.32,200 சொல்லி கொஸ்டின் தான் கொடுத்துருந்தாங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் வந்து 1.32,400 சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 90,700 டோட்டல் ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ் குட்ஸ் எல்லாமே சேர்த்து 90,800. அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல், ஃபினிஷ் குட்ஸ், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எல்லாமே சேர்த்து 69,500 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் மிஸ்லெனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டிங்கில் காமிக்கக்கூடாது. ஒன்லி ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் மட்டும் தான் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். காஸ்ட் அக்கௌண்டிங்கில் இதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா. ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 தான் நமக்கு 3ல் 4ன்னா வேரியேஷன் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த 4ஓட வேரியேஷனை நம்ம ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம போடுவோம். ஸோ மெமரண்டம் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.32,400. ஸோ 1.32,400 கிரெடிட் சைடில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, பேலன்சிங் ஃபிகர் வந்து அதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது. காஸ்ட் அக்கௌண்டிங்கில் உள்ள ப்ராஃபிட் வந்து எவ்வளோ? 1.32,200. ஸோ காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் உள்ள ப்ராஃபிட் வந்து 1.32,200 சொல்லி டெபிட் சைடில் நீங்கள் க்ளோசிங் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ எதெல்லாம் ஆட் பண்ணணும், எதெல்லாம் லெஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இது வந்து காஸ்ட் அக்கௌண்டிங்கில் உள்ளது. ஓகேங்களா. அப்போ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் டோட்டலாக ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ வருதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ஓப்பனிங் ஸ்டாக் டோட்டலாக எவ்வளோ வருது பாருங்கள். டோட்டல் மீன்ஸ் ரா மெட்டீரியல் வந்து 25,000 ப்ளஸ் ஃபினிஷ் குட்ஸ் 40,000 ப்ளஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் 12,500 போட்டிங்கன்னா 77,500 வருது. ஓகேங்களா. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஃபார் ரா மெட்டீரியல், ஃபினிஷ் குட்ஸ், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் 3 சேர்த்து 77,500 வருது அண்டர் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா. ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் 77,500 போட்டுக்கோங்க. கிளியரா. ஓகே, இப்போ க்ளோசிங் ஸ்டாக் வந்து பாருங்கள். க்ளோசிங் ஸ்டாக்குமே மொத்தமாக நம்ம எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் 30,000. ஸோ கேல்சி எடுத்துக்கோங்க. ஸோ கேல்சியில் ரா மெட்டீரியல் க்ளோசிங் ஸ்டாக் வந்து 30,000 இருக்குது. அப்புறம் ஃபினிஷ் ஸ்டாக் வந்து 15,000 இருக்குது. ப்ளஸ் 20,700 ஒர்க் இன் ப்ராக்ரஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 65,700 வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக். ஓகேங்களா. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஆல் ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அண்ட் ஃபினிஷ் ஸ்டாக் எல்லாம் சேர்த்து 65,700 இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் கீழே 65,700 போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எதை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணுறோம்? ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் தான் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபைனல் அக்கௌண்ட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கம்பேர் டு காஸ்ட் அக்கௌண்டிங் இந்த ஓப்பனிங் ஸ்டாக் வந்து என்ன ஆயிருக்குது? டிக்ரீஸ் ஆயிருக்குது. கம்பேர் டு காஸ்ட் அக்கௌண்டிங் இங்கே ஓப்பனிங் ஸ்டாக் வந்து என்ன ஆயிருக்குது? இதுவும் டிக்ரீஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா. ஓகே, இப்போ ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டில் இது என்ன இம்பேக்ட் காமிக்கும்? ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டில் என்ன இம்பேக்ட் காமிக்கும்? ஓப்பனிங் ஸ்டாக் குறைஞ்சிச்சுன்னா ப்ராஃபிட் வந்து ஏறுமா இறங்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லாம் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து டெபிட் சைடில் போடுங்க, க்ளோசிங் ஸ்டாக் வந்து கிரெடிட் சைடில் போடுங்க. டெபிட்டுங்கிறது ஃபுல்லாமே இன்கம்ஸ் டெபிட்ங்கிறது ஃபுல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் சைடு, அப்படி தானே? கிரெடிட் சைடு எல்லாமே இன்கம் சைடு. அப்போது ஓப்பனிங் ஸ்டாக் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் இருக்கக்கூடிய ஓப்பனிங் ஸ்டாக் குறைஞ்சின்னா ப்ராஃபிட் வந்து என்ன ஆகும்? கூடும். கிளியரா? ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் சைடு, அதாவது நீங்கள் வந்து செலவு சைடு. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் குறையுது அப்படின்னா ப்ராஃபிட் கூடும், அப்படி தானே? அதே மாதிரி ஓப்பனிங் ஸ்டாக் வந்து குறையுது அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கூடும். ஓகேங்களா. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் குறையுது. ஸோ ப்ராஃபிட் வந்து என்ன ஆகும்? இங்கே இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா. டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90,800 காஸ்ட் அக்கௌண்டிங்கில் மைனஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 77,500. ஸோ 13,300 வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. 13,300 டிஃப்ரென்ஸு. ஸோ ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது? 13,300 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் காஸ்ட் ப்ராஃபிட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா நெகட்டிவில் 13,300 போடணும். 13,300 நீங்கள் டிக்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே, ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. இப்போ க்ளோசிங் ஸ்டாக்கு வாங்க. க்ளோசிங் ஸ்டாக்குமே டிக்ரீஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டை காஸ்ட் அக்கௌண்ட் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் இங்கே டிக்ரீஸ் ஆகிருக்குது. ஓகே, ஸோ ஒரு க்ளோசிங் ஸ்டாக்குங்கிறது எங்கே உள்ள சைடு? கிரெடிட் சைடில், இன்கம் சைடில் தான் நம்ம க்ளோசிங் ஸ்டாக் நம்ம போடுவோம். இன்கம் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், இன்கம் குறைஞ்சின்னா ப்ராஃபிட்டும் குறையும். ஸோ இன்கம் சைடில் இருக்கக்கூடிய இந்த க்ளோசிங் ஸ்டாக் வந்து இங்கே குறையுது. அப்போ ப்ராஃபிட் வந்து என்ன ஆகும்? ப்ராஃபிட்டும் குறையும். ஓகேங்களா. ஓகே, ஸோ இங்கே வந்து க்ளோசிங் ஸ்டாக் வந்து அப்படின்னா குறைஞ்சிருக்குது. ஸோ ப்ராஃபிட்டும் குறையும். ஸோ எவ்வளோ குறைய போகுது? அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை நம்ம கண்டுபிடிப்போம்.
69,500 மைனஸ் 65,700. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வந்து 3,800 ரூபா குறைஞ்சிருக்குது. ஸோ அதுக்கு ஈக்குவலாக ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டும் 3,800 ரூபா குறையும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கொடுத்த அந்த ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் வந்து 3,800 ரூபா குறைஞ்சி வந்திருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் காஸ்ட் ப்ராஃபிட் நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவீங்க? 3,800 ரூபாய் நீங்கள் ஆட் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா காஸ்ட் ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிடும். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் மிஸ்செலேனியஸ் ரெவென்யூ வந்து நம்ம காமிக்கக்கூடாதான். ஓகே ஓகே, இதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம போட்டுருவோம். ஸோ ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூஷன் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 13,300 என்னது பண்ணியிருக்கிறோம்? லெஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ லெஸ் பண்ணுறது தான் நம்ம டெபிட் சைடில் நம்ம போடணும். ஸோ 13,300 நம்ம டெபிட் சைடில் நம்ம போட்டிருக்கோம். கிளியரா? ஸோ இங்கே ஃபுல்லாக லெஸ் ஐட்டம், இங்கே ஃபுல்லாக ஆட் ஐட்டம். கிளியரா? ஸோ லெஸ் ஐட்டமை நம்ம டெபிட் சைடில் நம்ம போட்டிருக்கோம். ஓவர் வேல்யூஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக்காக சொல்லிட்டு 13,300 நம்ம டெபிட்டில் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ க்ளோசிங் ஸ்டாக் வாங்க. க்ளோசிங் ஸ்டாக் வந்து நம்ம ப்ளஸ் 3,800 அண்டர் வேல்யூஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் அப்படி தானே. ஸோ அண்டர் வேல்யூஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் வந்து 3,800. ஸோ இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓவர் வேல்யூஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் இன் காஸ்ட் அக்கௌண்ட் சொல்லி போட்டிருக்கீங்களோ? அண்டர் வேல்யூஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் நீங்கள் போட்டாலுமே ஈக்குவல் தான். ஓகேங்களா? ஸோ எல்லாம் ஒன்று தான். இவங்க காஸ்ட் அக்கௌண்ட்டில் ஓவர் வேல்யூஷன் சொல்லி போட்டிருக்காங்க. நீங்கள் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் அண்டர் வேல்யூஷன் சொல்லி நீங்கள் போடுங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணியே நம்ம எல்லா என்ட்ரிஸும் நம்ம போடுவோம். இவங்க ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டை ஓட்டுட்டு அதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்கிற நேமில் காஸ்ட் அக்கௌண்ட்டில் ஓவர் வேல்யூஷன் சொல்லி போட்டிருக்காங்க. இது தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷனுக்காண்டி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் அண்டர் வேல்யூஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் நீங்கள் போட்டால் கூட கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ அப்படி போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? ஆட் வந்து 3,800. ஓகேங்களா? ஸோ ஆட் இடத்துல நீங்கள் 3,800 சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர், மிஸ்செலேனியஸ் ரெவென்யூ, காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் எவ்வளோ, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் எவ்வளோ. அது போக இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன? இங்கே பேட் டெப்ட்ஸ் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. வேறு எல்லாமே காமன் தான், வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. பேட் டெப்ட்ஸ் வந்து காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் வராது, ஒன்லி ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் மட்டும் தான் வரும். ஓகேங்களா? ஸோ பேட் டெப்ட்ஸோட அமௌண்ட் எவ்வளோ பார்த்தோம்? ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் 15,600. காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் எவ்வளோ அமௌண்ட் வரும்? எதுவுமே வராது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்ட்ஸ்லேயே எதுவுமே வராது, நில். மிஸ்செலேனியஸ் ரெவென்யூவும் நில், எதுவுமே வராது. ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 20,500 கொடுத்துருக்காங்க. அப்புறம் மிஸ்செலேனியஸ் ரெவென்யூ வந்து 26,800 கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகி தான் காமிக்குது. ஏன்னா அங்கே எதுவுமே கிடையாது காஸ்ட் அக்கௌண்ட்ஸில். இங்கே இவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம் கம்பேர் டு காஸ்ட் அக்கௌண்டிங். ஓகே, இதில் ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டில் என்ன இம்பேக்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டில் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இங்கே அதிகமாகுது அப்படின்னா ப்ராஃபிட் வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ 20,500 வந்து இங்கே டிக்ரீஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஓகே. மிஸ்செலேனியஸ் ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா, இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட்டும் 26,800 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகே. பேட் டெப்ட்ஸுங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ப்ராஃபிட் வந்து என்ன ஆகும்? செலவு கூடுனுச்சுன்னா ப்ராஃபிட் குறையும். ஓகேங்களா? ஸோ 15,600 இங்கே குறைஞ்சிருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இதுலேருந்து காஸ்ட் அக்கௌண்டிங் ப்ராஃபிட் நீங்கள் கண்டுபிடினா ஆப்போசிட் பண்ணுங்கள், அவ்வளோதான். இங்கே டிக்ரீஸ் ஆகிருக்குதா? ஸோ ஆட் பண்ணுங்கள், 20,500 நீங்கள் ஆட் பண்ணுங்கள். கிளியரா? ஓகே. ஸோ இங்கே 26,800 ப்ராஃபிட் கூடி இருக்குதா? ஸோ இதில் வந்து காஸ்ட் ப்ராஃபிட் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இங்கே கூடி இருக்குது, அங்கே குறைச்சிக்கணும். ஓகேங்களா? ஸோ 26,800 வந்து நெகட்டிவ் சைடில் நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஓகே. ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் வந்து 15,600 கம்பேர் டு காஸ்ட் ப்ராஃபிட் 15,600 குறைஞ்சிருக்கு. ஸோ இதுலேருந்து காஸ்ட் ப்ராஃபிட் நீங்கள் கண்டுபிடிக்கணும், 15,600 நீங்கள் ஏற்றணும். ஓகேங்களா? ஸோ 15,600 நீங்கள் ஏற்றுங்க, ஆட் பண்ணுங்கள். கிளியரா? ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுறப்போ உங்களுக்கு காஸ்ட் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னது? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் 20,500 ஆட் சைடில் நீங்கள் போடணும். ஆட் சைடுனா கிரெடிட் சைடு. ஓகேங்களா? ஸோ கிரெடிட் சைடில் 20,500 நீங்கள் போட்டுக்கோங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் நாட் கன்சிடர்ட் இன் காஸ்ட் அக்கௌண்ட். எவ்வளோலாம் போடணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் போடுங்க. நெக்ஸ்ட்டு மிஸ்செலேனியஸ் ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா 26,800 நீங்கள் ரெடியூஸ் லெஸ் சைடில் லெஸ் ஐட்டம்ஸ். ஓகேங்களா? ஸோ டெபிட் சைடில் நீங்கள் 26,800 நீங்கள் போட்டுக்கோங்க. மிஸ்செலேனியஸ் ரெவென்யூ வந்து டெபிட் சைடில் 26,800 சொல்லி போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட்டு பேட் டெட் வந்து பார்த்தீங்கன்னா 15,600
நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ கிரெடிட் சைடில் பேட் டெட்ஸ் வந்து 15600 போட்டுக்கணும். ஸோ 15600 பேட் டெட்ஸ் சொல்லி நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ எல்லாமே நம்ம போட்டாச்சா. இப்போ நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங்கில் உள்ள ப்ராஃபிட் வந்து கரெக்டாக வருதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணுவோம். ரெண்டு பக்கமே டேலி ஆகிடுச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். கிளியரா. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு டெபிட் சைட் ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 13300 ப்ளஸ் 26800 ப்ளஸ் காஸ்ட் ப்ராஃபிட் 132,200 டோட்டலாக 172,300 வருது. ஸோ அதேமாதிரி கிரெடிட் சைடில் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். கிரெடிட் சைடில் 132,400 ப்ளஸ் 3800 ப்ளஸ் 15600 ப்ளஸ் 20,500. ஸோ மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணுறப்போ 172,300 கிரெடிட் சைடில் டோட்டலாக வருது. ஓகேங்களா. ஸோ டெபிட் சைட் டோட்டலும் கிரெடிட் சைட் டோட்டலும் உங்களுக்கு வந்து டேலி ஆகிடுச்சு. ஸோ நமக்கு ரீகேன்சலேஷன் வந்து நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த 4 வேரியேஷன் தான் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ காஸ்ட் ப்ராஃபிட்டுக்கும் ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டுக்கும் இந்த 4 வேரியேஷன் தான் இருந்துச்சு. ஸோ அதை நம்ம எலிமினேட் பண்ண உடனே காஸ்ட் ப்ராஃபிட் வந்து நம்ம கரெக்டாக ரீகேன்சல் பண்ணியிருக்கிறோம். ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ மெமரண்டம் ரீகன்சிலேஷனுங்கிறது தான் இதில் ஹைலைட்டான பாயிண்ட்டு. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பழைய கான்செப்ட் அதே தான். பட் என்ன பண்ண போகிறோம்னா ஹரிசாண்டல் ஃபார்மேட்டில் நம்ம லெட்ஜர் ஃபார்மேட்டில் நம்ம போடுறோம். ஸோ ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டை நீங்கள் கிரெடிட்டில் போட போகிறீங்க. ஸோ அதில் ஆட் பண்ணக்கூடியது எல்லாமே கிரெடிட்டில் வரும். லெஸ் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் டெபிட்டில் போட போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து காஸ்ட் ப்ராஃபிட் வந்து பேலன்சிங் ஃபிகராக நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதான் மெமரண்டம் ரீகன்சிலேஷன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு 15 மினிட்ஸ் டைம் போதும். ஓகேங்களா. அந்த 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி முடிங்க. ஒர்க் அவுட் பண்ணுறப்போ இல்லை வீடியோஸ் பார்க்குறப்போ என்ன டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் கேளுங்க. அண்டு முக்கியமான விஷயம், ஒர்க் அவுட் பண்ணுறப்போ தயவுசெய்து ஆன்சர் நீங்கள் பார்க்காதீங்க. வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க, கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறப்போ ஒர்க் அவுட் பண்ணுறப்போ நீங்களாவே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ரஃப் ஃபார்மேட்டில் கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப நீட்டாக இது பண்ணி வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. ரஃப்பாக ஒரு ஃபார்மேட்டை கூட நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்படி ஒர்க் அவுட் பண்ணுறப்போ என்ன டவுட் வந்தாலும் ஆன்சர் பார்க்காதீங்க, எனக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஓகேங்களா. ஆன்சர் பார்த்தா திரும்ப சொல்கிறேன், ஸ்டெப்பு மட்டும் தான் உங்களுக்கு வந்து என்னங்கிறது புரியும். கான்செப்ட் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத புரிஞ்சிக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ எனக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஸோ தட் அந்த கேல்குலேஷனுக்கு பின்னாடி என்ன கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு கான்செப்ட்ல அதை அப்ளை பண்ண புரியும். ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸை நம்ம அடுத்து பார்ப்போம். பை.